வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். பிக் பாஸ் 8ங்க. இப்போ 10:45 முடிஞ்சது. இன்றைக்கி ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்படின்னு சொல்ல தான் ஆசை. முடியல, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இன்றைக்கி பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸுங்க. செம்ம டாபிக் போயிருந்தது. என்ன டாபிக்னா, நல்ல ஸ்வீட்டான டாபிக் தான். சர்க்கரையை பற்றி விஷால் சொல்கிறார், இது மாதிரி ஒரு ஸ்பூன் மேலே சர்க்கரை கொடுக்காது, எல்லாருக்கும் காஃபின்னா ஒரு ஸ்பூன் சர்க்கரை தான் அப்படின்னு. அந்த பவித்ரா தான் இப்போ இன்சார்ஜ். அதுக்காக அவங்க சொல்கிறாங்க, இல்லை எல்லோரும் கேட்குறாங்களே, நான் என்ன பண்ணுறது, எக்ஸ்ட்ரா கேட்டால் ஒருத்தர் கொடுத்துட்டு ஒருத்தர் கொடுக்க முடியலையான்றாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியாக என்னான்னு தெரில. ஏன்னா எவ்வளோ டாஸ்க் விளையாடுறாங்க. 4000 ரூபாய்க்கு சர்க்கரை என்ன ஒரு 2 கிலோ தான் வாங்கி வைக்கிறது. எல்லாம் மீதி வாங்கிடுறாங்க பொழுது இதை விட்டுறாங்களா என்னன்னு தெரில. அதுக்கு விஷால் சொல்கிறார், நான் ஒரு சிஸ்டம் ஒன்று சொல்கிறேன், சரியா? ரொம்ப பெரிய இந்த ராக்கெட்டு விட்றாங்களே நாசா, இது மாதிரி இருக்குது. அவர் சொல்கிறார் என்னென்னு கேட்டால், இப்போ 12 பேர் இருக்கும், 12 சர்க்கரை எடுத்து போட்டுருக்கு. அப்போ 7 ஸ்பூன் 7 வருது இல்லையா, 7 ஃபுல் ஸ்பூன் வரும். அதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோ. நாளைக்கு சர்க்கரை இல்லைன்னும்போது அதை எடுத்து 1/2 ஸ்பூன் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி கொடு. அது அப்போ அது மாதிரி எல்லோரும் கொடுத்தனா அது ஈவனாக எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது காமனாக போயிடும். யாரும் சர்க்கரையை பற்றி பெருசு பண்ண மாட்டாங்க. இப்படி சர்க்கரையை பற்றி பேசினபோது ஜாக்லின் வராங்க, என் பீரியடில் பவித்ரா கேட்கும்போது நான் அப்படி கொடுத்தேன் இப்படி கொடுத்தேன். இப்போ சர்க்கரை கொஞ்சம் கேட்டால் கூட கொடுக்க மாட்டுறாங்க. நான் என் பீரியடில் போது இவர் தீபக் அண்ணா வருவார், அவருக்கு சுகர் இதுன்னு கொஞ்சம் சொல்லி கேட்பார். உடனே அதாவது சுகர் சாப்பிட்ணும் போல் இருக்குன்னு கொஞ்சம் கொடுப்பேன். அப்படி சாப்பிட்டாரு. ஏன் இவன் கூட கேட்டிருக்கான், யார் இந்த ரயான், இவன் கூட ஒரு கிண்டலாக கேட்டிருப்பான், அவனு கூட கொடுத்துருக்கேன். அது அவருக்கு ஏறிச்சு. என்னை பார்த்து அப்படி எப்படி சொல்ல, நான் ஒன்று கேட்டேன்னா அப்படி அவன் சக்கரை 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 இந்த ஸ்வீட்டான மேட்டரை போட்டு அடி 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 வச்சாங்க. தீர்ந்து போச்சுங்களா? ஆனால் இவ்வளோக்கு சண்டை நடக்குது. அந்த யார் நம்ம ரஞ்சித் எங்கே போனார்னே தெரில, அவர் கம்முன்னு வேடி போனாங்க. இந்த சண்டை நல்லா நடக்குது. ரஞ்சித்து அண்டு அருண் 2 பேர் கம்முன்னு வேடி பாருங்க. நம்மளை மாதிரி நம்ம வெளியே பார்க்குறோம் டிவிக்கு இல்லையா, அவங்க ஷோக்குள்ளே இருந்து பார்க்குறாங்க. அதுதான் விஷயம். ஒரு வார்த்தை யாரும் பேசலை. எப்படினாச்சும் போங்கடா, ஏதோ இன்றைக்கி கதை ஓடுச்சுன்னா ஒரு 50,000 ரூபா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க ரேட்டை பற்றி யோசிக்கிறாங்க. அதான் விஷயம். அப்புறம் போடுறாங்க பாருங்கள். அதுக்குள்ளே 2 பிரேக் விட்டுட்டாங்கன்னு வைங்களேன். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் அந்த சக்கரை மேட்டரே போச்சு. அப்புறம் பிக் பாஸ் பார்த்து அடடை பண்ணி விட்டா இதை பேசியே நம்மளை நவுத்துருவாங்க போலன்ட்டு சரின்ட்டு ஒரு டாஸ்க் தராரு. என்ன டாஸ்க்னா, இதை மாதிரி நீங்கள் 4-5 அணியாக பிரியணும். இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க? 12 பேர் இருக்கீங்களா? 3 3 2 2 அப்படி பிரிஞ்சிடணுன்னாரு. சரி, என்னத்தை பிரியாதுன்ட்டு 3 3 3 9 பேர் ஆகிடுச்சுன்னா மீதி 4 பேர் இருக்குது. 2 2 5 பேர் ஆகிடுங்க. 5 பேர் ஆகிட்டு நான் இந்த நான் சொன்ன பாருங்கள், முன்னெல்லாம் சொல்லி நிற்பேன், அந்த இந்த கிழிஞ்சு போன துணியெல்லாம் மிஷினில் வச்சு அனுப்புவாங்க. அந்த பெல்ட்டு போட்டு அதில் வரும், மிஷின் தட்டி விட்டால் வரும், போய் எடுக்கணும். அப்போ நல்ல ஒரு சண்டைலாம் வரும். இந்த சண்டையில் போன விஷயம் அந்த நிறையா 2-3 பேர்லாம் ஞாபகம் வரல, அவங்க 2 பேரும் சண்டை போட்டாங்க. பெரிய இஷ்யூ ஆகி போச்சு. கையை ஓங்கி போயிட்டு அவர் ரெட் கார்டெலாம் கொடுத்தாங்க. அது மாதிரிலாம் அந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. கமல் இருக்கும்போது அந்த ரெட் கார்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த மிஷின் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சரி, ஏதோ துணி இல்லை, ஏன்னா தைக்க கொடுப்பாங்க, இல்லாட்டி அதுலேருந்து யாரா பொம்மைங்க வரும், அதை வச்சு அதை விளையாடணும்னு பார்த்தா செங்கல் அனுப்புகிறான்ட்டாங்க. சரி, உண்மையான செங்கல் வருமானு பார்த்தா செங்கல் மாதிரி அப்படி அனுப்புகிறாங்க. ஏன்னா ரியாலிட்டி ஷோவில் உண்மையான செங்கல்லாம் என்ன ஆகுது, அதில் பிக் பாஸ் ஒரு பெரிய அறிக்கை கொடுக்குறாரு. இந்த கேமில் யார் யார் இந்த செங்கல் எடுக்க போகிறீங்களோ அவங்க கம்பல்சரி அந்த கம்பூட் போட்டுக்கணும், கையில் க்ளவுஸ் போட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பயங்கரமாலாம் பண்ணார். சரி, உண்மையான செங்கல்லாம் வரும்னு பார்த்தா அந்த செங்கல் பார்த்தா உண்மையான செங்கலாக இல்லை, அது வேறு விஷயம். அதில் இன்னொன்று ஆர்டர் சொல்கிறார், இது இந்த டீம் ரெடியாக இருங்க, நான் பஸ்ஸரை ஆன் பண்ணோன்னே அதில் கன்வேலேருந்து அந்த பெல்ட் மொழியாக வரும் அந்த மிஷின்லேருந்து, அப்போ நீங்கள் எடுக்கணும். அங்கே ஒரு ரெட் மார்க் போட்டிருக்காங்க அந்த மிஷினை சுற்றி. அந்த ரெட் கோட்டுக்கு உள்ளே போகக்கூடாது, வெளியேந்து தான் எடுக்கணும். நாங்கள் அதை யாருமே கவனிக்கலைங்க, எல்லாம் உள்ளே பூந்துட்டாங்க. அவர் முத்து மிஷினுக்குள்ளே மிஷினுக்குள்ளே போயிடார் பொழுது. அதில் இந்த ராணுவ உயரமாக நல்ல சும்மா இங்கேருந்து கையை மட்டும் விடுறாரு, அது எல்லா கல்லும் பொறுக்கின்னு வந்துட்டு போகுது. அது மாதிரி பண்ணுறாரு. ராணுவ போகிறாரு, ஜெஃப்ரி வரும், எல்லாம் ஜெஃப்ரி வரல, அவர் வேறு டீமு. இங்கே ராணுவ அண்டு மஞ்சரி ஒரு டீமு, தீபக் அண்டு
முத்து ஒரு டீம். அந்த 2 பேர் தான். மீதி பேர்லாம் 3 பேர். அந்தந்த ஜோடி ஒன்று ஒன்றா ஆயிடுச்சு. இந்த கோவா கேங்கில் மட்டும் ஜாக்லின், அந்த ரியான், அப்புறம் இன்னொரு பேராச்சா பவித்ரா 3 பேர். இன்னும் இந்த இதில் வந்து ஒரு 3 பேர். சவுண்டு, அந்த பேர் ஜெஃப்ரி அப்படின்னு. ஓகேங்களா. இது எப்படி கலாட்டான்னு இந்த அது என்னமோ போகுது. கல்லை எடுக்கிறாங்க, எடுத்து வந்து வைக்கிறாங்க. ஆனால் அந்த மஞ்சரிக்கிட்டேருந்து அந்த பையன் பிடுங்குறான் பாருங்கள் கல். ரொம்ப ஆக்வர்டாக இருக்குதுங்க. அவன் ஒரு லேடி அவன். அதை போய் அது கல் வேணுமா அவருக்கு போட்டு அது பாவம் குனிஞ்சு அந்த மாதிரி அப்படியே தரமாட்டேன்ற மாதிரி இருக்குது. இது எப்படின்னா இந்த அன்பு கேங்கு ஒரு வாட்டி ஆடும்போது அந்த முட்டை ஒன்று உள்ளே வச்சுட்டு யார் ஷியாம்னு ஒருத்தர் சாமு போய் தொட்டு முட்டையை தொட்டுன்னு கேட்டுவார். அதுதான் ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி கேங் தான், அந்த மாதிரி கேம் மாதிரி இருக்குது. போயிட்டு அந்த கல் எடுத்துட்டாங்க. இது மேலே எடுத்துனா அவ்வளோதான் ஆகுன்றாங்க. உடனே ராணா வரான். என்னாச்சு, என்ன கல் அவன் ஜெஃப்ரி எடுத்துட்டான். அவ்வளோதான். நேராக போய் ஜெஃப்ரிக்கிட்ட ஒரு ஃபைட் பண்ணி அதை எடுக்கணும்னு. அதுக்கு இந்த அருண் சொல்கிறார், கேம் வந்து இப்படியே போனால் அடித்தடியில் தான் முடியும், நல்லா இருக்காது. அவங்கவுங்க அவங்க கல்லுன்னு ஒன்று சரி அவங்கவுங்க கல் கொடுத்துருங்க. அப்போ இந்த அம்மா சொன்னாங்க மஞ்சரி, என்கிட்ட 11 கல் வச்சுருந்தேன், 11 கல். இப்போ என்கிட்ட ஒன்று கூட இல்லை, இப்போ எல்லா கல்லும் கொடுத்துருப்பா அப்படின்னு. இது நான் இப்படியே ஆடும்போது என்னன்னா ஒரு வாட்டி அந்த ராணுவுக்கு அந்த ஜெஃப்ரி கல்லில் பிடுங்க போகிறாப்புல. ஜெஃப்ரி வந்து ராணுவ கல்லுக்கிட்ட பிடுங்க போகிறார். அவர் ஏதோ சமாளிக்கிறாங்க. இந்த டைமில் விழுந்துடுறாங்க. 2 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ ஜெஃப்ரி இது ராணுவ விழுந்துறான். விழும்போது இந்த லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஷோல்டர் ஏதோ வலி பெயினில் கத்துறான். அது கத்தும்போது யாராக இருந்தாலும் என்னான்னு பார்க்கணும், அதுதான் மனிதர். உடனே ஜெஃப்ரி அவன் நடிக்கிறான். அடுத்த செகண்டே சொல்லியாச்சு, அவன் நடிக்கிறான், சும்மா எப்போ பாரு இப்படி தான் பண்ணுவான் அப்படின்னா. இங்கே வந்து இந்த மலையில் பொண்ணு அவன் எப்போ நடிக்கும், அது அப்படி தான் பண்ணும், இது இப்போ தான் பண்ணும், அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இது சொல்ல வேணாம். அந்த சவுண்டு அவன் அப்படி தான் நடிப்பான், அவனுக்கு ஆட்டமே தெரியலன்னு அப்படி தான் நடிப்பான் அப்படின்னு சொல்லுது. இது மாதிரி சொல்லிச்சு. இதே மாதிரியே சொல்லுறாங்க எல்லாருமே. அவனை வந்து ஆக்ட் பண்ண சொல்லி கடைசியில் அவன் வந்துடுறான். அந்த டைமில் வந்து அருண் தான் போயிட்டு, என்ன மச்சான் என்ன ஆச்சுன்றான். என்னால் முடியல, இந்த கை வலிக்குதுண்ணா, என்னன்னு தெரிலன்றான். உடனே சரி டாக்டர்கிட்ட கூட்டி போகிறாங்க. யார், விஷால் அண்ட் அருண் ராணுவம் 3 பேர் போகிறாங்க. அப்போ விஷால் வந்து மைக்கில் சொன்னான், எமர்ஜென்சின்றான். அதுக்குள்ளே அங்கே தான் இருக்கிறாங்களே டாக்டர்ஸ். உடனே அப்படி விசிலத்தில் வந்துடுவாங்களா, அவங்க தான் உள்ளே போகிறாங்க. போய் அப்படி பார்த்துட்டு அவர் கையில் அந்த ஷோல்டர் அந்த பெல்ட் மாதிரி ஒரு பெயின் கில்லர் ஒன்று போட்டு கையில் வந்து இந்த கட்டு மாதிரி ஒன்று போட்டு அமைச்சிருக்காங்க. அந்த ஐஸ் க்யூப் வைங்க. என்னான்னு கேட்டால் இல்லை இப்போ தான் பெயின் கில்லர் போட்டிருக்கேன். அதுக்குள்ளே இங்கே வெளியே கான்வர்சேஷன் போகுது. அவர் தீபகில் என்ன பெரிய இதுவா என்னான்னு தெரியலையே, ஏன்னா கல்லை வேறு பார்த்துக்கணும், விட்டு போயிட்டால் கல் எடுத்து போகிறாங்க. ஆனால் அவங்க கல்லுக்கு சேஃப்டியாக உட்காந்துருக்காங்க. என்னாச்சுன்னு தெரியலையா ஒவ்வொருத்தராக போய் பார்க்கலாமா அப்படின்னாங்க. அதில் ஒவ்வொருத்தர் கிண்டலாமல் பேசுகிறாங்க. அந்த பவித்ரா மேலே இல்லை அது நடிப்பு மாதிரி தெரியுதுன்னு இந்த சவுண்டு தான் ஓவராக சொல்லுது. சவுண்டு அந்த யார் ஜெஃப்ரி ஓவராக சொல்கிறான். அதே மாதிரி ஜாக்லின் கூட சொல்கிறான், அப்படி ஒன்றும் தெரியலையே, எனக்கு ஒன்றும் தெரியல நடிப்பான் தான் அவன், அப்படி சவுண்டு தான் ஓவராக சொல்லி. இவன் ஏற்கனவே இது மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்கான், நான் தனியாக தெரியணுன்ட்டு இவன் நிறைய பண்ணுவான் அப்படி இப்படின்னு அந்த மாதிரி தெரிஞ்ச மாதிரி அந்த மாதிரி பழகுது மாதிரி ராயன்கிட்ட தான் இவனை பற்றி அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அது என்ன தனிப்பட்ட விரோதம் நமக்கு தெரில. அப்புறம் வந்து உள்ளே வந்து மறுபடியும் டாக்டர் கூப்பிட்றாங்க, அதாவது ராணுவ கூப்பிட்றாங்க. சரி போகிறாரு. போயிட்டு அந்த டைம் விஷால் கூப்பிட்றாங்க. இவர் கேப்டனில் இவர் விஷால். பாவம் அந்த பொண்ணு ரட்சிகா போனலேருந்து இவர் கொஞ்சம் சைன் ஆகிட்டார், நல்லா ஆகிட்டார். இனி கூட பாருங்கள் நிறைய சீனில் அந்த மலையில் பொண்ணுக்கிட்ட ஓகே ஒன்றும் இல்லை அதெல்லாம் அப்படி எல்லாத்தையும் ஜாலியாக கடவுள் மன்னன் ஆகிட்டு அப்படி ஜாலியாக பண்ணுறாரு. அந்த பொண்ணு அது வீட்டிலேருந்து பார்த்தா என்ன ஃபீல் ஆகுமோ தெரியாது, அது வேறு விஷயம். சரி டாக்டர்கிட்ட இவர் போகிறார். போனோடனே டாக்டர் அதான் பிக் பாஸ் சொல்கிறார், அவருக்கு வந்து இது மாதிரி லைட்டாக கொஞ்சம் இதுவாகி போச்சு, அவர் கம்பல்சரி 3 வீக்ஸு அந்த கையை அவங்க இது பண்ண முடியாது அப்படின்னு. இன்னும் ராணுவ சொல்கிறார், உங்களுக்கு எப்படி இருக்குது இப்போது அப்படின்னு கேட்குறாங்க பிக் பாஸு. இல்லை எனக்கு பரவாயில்ல சார், நான் இந்த ஒரு கையை வச்சு விளையாடுறேன், 2 கையில் வச்சு ஒரு கை மன இப்படி ஆகிடுச்சுன்னு, இதில் வேறு ஒரு கை வச்சு ஆடுவேன்றார். அது எந்த தைரியத்தை சொல்கிறேன் எனக்கு தெரியல. இருந்தாலும் பிக் பாஸ் சொல்கிறார், அந்த கதைலாம் வேணாம் கண்ணு, நீ அப்புறம் இதை வச்சுன்னே வண்டி ஓட்டுவ அப்படின்னு அவர் நினச்சாரா என்னன்னு தெரியல. ஒரு கையில் வேணாம், நீ கொஞ்ச நேரம் 3 வாரம் நீ ரெஸ்ட் எடுத்தாகணும், இந்த கேமு இனி எந்த கேமே வேணாம் அப்படின்ட்டு விட்டாங்க. அப்புறம் விஷால் தலைவர் அவர் சொல்கிறார், வெளியே வந்து
பாய்ஸ் காய்ஸ் எல்லாம் வாங்க எல்லாம் அங்கேருந்து கிச்சனில் அப்படியே அவன் பார்த்து வந்து உட்காராங்க. இது மாதிரி ஆணும் வந்து ஒரு 3 வாரம் ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் அப்படியே அந்த ஆங்கர் அந்த கையில் அந்த கட்டு மாதிரி போட்டு அந்த பெல்ட்டு மாதிரி போடுவோம் இல்லையா, அதை போட்டு வந்து உட்காராரு. உட்காந்தோன்னே ஒரு 3 வாரம் ஆடக்கூடாது, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை, அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைன்றாங்க. அப்படி இப்படின்னு உடனே ஐயோ சொல்கிறேன். உடனே அந்த பவித்ரா தான் எழுந்துட்டா. எழுந்து சாரி, நான் யாராவது சொல்லியிருந்தாலும் தப்பாக இருக்கும், நான் ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன், அது அடி மாதிரி எனக்கு தெரில, ஏதோ விழுந்துட்டார் அப்படின்னு நினச்சி தான் நான் பேசணும், சாரி சொல்கிறேன். உடனே இந்த மலையாள பொண்ணு எழுந்து அது விழுந்துச்சுன்னு நினச்சேன், அது ஆக்ட் பண்ணுதுன்னு நினச்சேன், சாரி, நான் உண்மையிலே சொல்கிறேன், அந்த மை ஹார்ட்லேருந்து சொல்கிறேன் அப்படின்னாலும் அது சொல்லுது. உடனே ஜெஃப்ரியும் சொல்கிறான், நான் வந்து விழுந்தவொடனே நீ ரைட்டில் தானே விழுந்த, உனக்கு எப்படி லெஃப்ட்டில் அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன், இது வந்து எனக்கு அப்படி நீ விழுந்ததே எனக்கு சரியாக இது பண்ணல, சாரி, எதனா இருந்தால் சாரின்றான். இந்த சவுண்டு மட்டும் அப்படியே முன் பார்த்துனுக்குது, என்ன சொல்லலாம் ஏதுன்னு. அதுக்குள்ளே மஞ்சரி சொல்கிறாங்க, இது பாருங்க, ஒருத்தர் அடிப்பட்டாங்கன்னா அனுதாபப்படுங்க, சொல்லுங்கள், அதை வச்சு இப்படி ஆயிருக்கும் அப்படின்னா வேணே நடிக்கிறாரு அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒன்று அதை பிடிச்சின்னு எல்லாம் எழுதுறாங்க, அந்த சவுண்டு கேட்குது. நான் அப்படிலாம் சொல்லி நடிக்கிறான்னு சொல்லியே, அவர் எப்போவுமே அப்படி தான் பண்ணுவார். இன்னொன்று இவனுக்கு இருந்துச்சு ராணாக்கு. அவர் என்ன சொல்கிறார், இது பாருங்கள், இதை வச்சு நான் அடிப்பட்டதுங்க அது மாதிரி பேசாதீங்க, நான் என்றைக்கு நான் கேமரா பார்த்து பேசுகிறேன், என்றைக்கு நான் அனுதாபம் பண்ணிக்கிறேன் அப்படி இப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் தீபக்கும் ஜெஃப்ரிக்கும் ஒரு கான்வர்சேஷன் போகுது. இவர் தீபக் கேட்குறாரு, நீ வேணே தள்ளியாடா, தள்ள, அவர் ரைட்டில் தான் விழுந்தான். அவன் எல்லோரும் இப்போது அந்த பையன் வாடா போடான்னு தான் பேசுகிறான். முதல்ல அண்ணா அண்ணா, இன்னும் ரஞ்சித்தை மட்டும்தான் பேர் விட்டு கூப்பிட்றான், மற்றபடி அவர் மட்டும்தான் அண்ணான்னு கூப்பிட்றான்னா சாருன்றான். மீதி எல்லாருமே வாடா போடா, முத்து வாடா, இந்த ராணா எவ்வளோ பெரிய பையன், அவனோட எல்லாம் ஒரு சமயம் இவனுக்கு வயசு ஜாஸ்தியானது தெரியல, எல்லாருமே வாடா போனா வாடா போடா இப்படி தான். நான் விழுந்தோடனே நான் பார்த்தேன், அப்படி ஒன்றும் தெரில. ஒரு சமயம் எனக்கு ரெட் கார்டு கொடுத்தா கூட என்ன பண்ணுன்னு தெரில, ரெட் கார்டு கொடுத்தாலும் கொடுப்பாங்க போல. நீ தள்ள இல்லை, கண்டிப்பாக தள்ள, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தள்ளனா உனக்கு ஒன்றும் கிடையாது, ஃப்ரீயாக விடு, அதெல்லாம் பார்த்துப்பாங்க. அது வந்து மறுபடியும் அந்த ரிலே பண்ணி பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க அப்படின்றாங்க. இன்னத்துக்கு இது ஒரு கேம் தானே. இன்றைக்கி 2வது இந்த ராணுவ வச்சு கதை ஓட்டாங்க இன்றைக்கி, மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஃபைனலில் கூட அதுதான் கேம்லாம் சரி பார்த்தார் பிக் பாஸ் ரன் பண்ணலாமான்னு. ஆனால் அருண் மட்டும் சொன்னார், கேம் ஆரம்பித்து இப்போ தான் ஒரு 5 நிமிஷங்களாவது, அதுக்குள்ளே இவ்வளோ கிளாட் ஆகுது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு. இந்த சவுண்டும் சொல்லுது, என்ன ஒரு 10 நிமிஷம் ஆனால் அவனுடைய அதுக்குள்ளே இப்படி ஆகி போச்சான்னு. அதில் வந்து அருண் என்ன சொன்னான்னா, அவன் கேம் வந்து ஆரம்பித்து ஒரு அரை மணி நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே ஒருத்தர் அவுட் அப்படின்னு. அவுட்டுன்னது கேமில் வந்து அவுட்டுன்னா வெளியே போயிட்டான்னு அர்த்தம். இதை வந்து வேறு மாதிரி திரித்து இந்த விஷால் பேசிட்டான். அவுட்டுன்னு எப்படி சொல்லுவேன், நான் அது வேறு மாதிரி இது மாதிரி. அதுக்கு வந்து இவன் அருண் குரல் கொடுக்க, விஷால் குரல் கொடுக்க, அங்கே இந்த தெருக்கூத்து இந்த குழா சண்டை மாதிரி ஒரே சத்தங்க. நல்ல வேலை குழந்தைங்களாம் தூங்குற இடத்துல இதை வச்சுங்க, பிக் பாஸ் குழந்தைங்க எழுந்து அலறிட்டுன்னு ஓடும். அப்படி ஒரு சண்டை. நம்ம பொதுவாகவே நல்லா தூங்குறவங்கிட்ட இந்த பிக் பாஸ் போட்டு விட்டுருவீங்களேன் உங்கள் வீட்லேயே, ஏதோ பெரிய சண்டை நடக்கும், அதுங்க வந்து எங்கே சண்டை எடுத்து ரோடுக்கு போயிடுவாங்க, அது மாதிரி இருக்கும். ஒரே சத்தம், கொஞ்சம் அமைதியாக இருந்தால் நல்லாயிருக்குமே. மற்றபடி இன்றைக்கி ஒன்றுமே கிடையாதுங்க. அப்புறம் பிக் பாஸ் முடிச்சுட்டார், இந்த கேம் வந்து இனிமேல் இது தொடராது, இது அப்புறம் தள்ளி போகிறோம். இதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு பனின்னு நிறைய செலவு பண்ணுறாங்க, பணக்கார பொழுது பிக் பாஸ். இந்த இவங்களுக்கு தனி இந்த வீடு கட்டணும், ஒரு தனி ட்ரெஸ்ஸு, ஒரு 5 பேரில் 5 குரூப் பிரிக்கிறார். நான் ரெட் பனி, நான் ரெட்டு, நான் வயலட், நான் ஆரஞ்சு, நான் எல்லோ அப்படின்னு. மற்றபடி இந்த ஜாக்லினுக்கு அந்த ரியானுக்கு நல்லா முட்டிச்சு. அவன் நல்லா கேட்குறான், அதாவது இவங்களே அது பிம்பத்தை மட்டும் பண்ணலாம். இது வந்து கோவா கேங்கு இப்போ உடைக்கப்பட்டது, நாங்கள் இப்போ வந்து எல்லாம் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக எனக்கு சொல்லிட்டு போனால விஜய் சேதுபதி, நீ தனித்தனியாக ஆடுங்க, உங்கள் திறமையை காமிங்கன்னாங்க. எல்லாம் அவங்க திறமை எடுத்து ராணுவ மேலே காமிச்சிட்டாங்க, அதான் விஷயம். மற்றபடி எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, டப்பாங்க இன்றைக்கி வழக்கம் போல தான். மற்றபடி டைம் 10:50 முடித்தான், அவ்வளோதான் விஷயம், வேறு ஓகே. இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. 9லேருந்து 10:30 வரைக்கும் 1 ஹவர் தான். இது 10:50 எக்ஸ்ட்ரா போச்சு. நாளைக்கு பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. மற்றபடி ஒன்றுமே கிடையாது, டப்பா. அவன் கொஞ்சம் ஜெஃப்ரி கொஞ்சம் பயந்துருக்கிறான். இதில் வந்து யாரோ தான் சொன்னாங்க, ரியான் தான் சொன்னான், சனிக்கிழமை போடும்போது தான் தெரியும், அப்போ தான் ரியான்னு யாரோ மலையாள படம் ஏதோ ஒன்று சொல்லிச்சு, சனிக்கிழமை போடும்போது தான் தெரியும் இவங்க
யார் யார் கேம் என்னென்ன ஆடுறாங்க, அப்போ தான் இவங்களாம் அடங்குவாங்கன்னு. மற்றபடி அந்த விஷால் பையன் கேப்டனு ஒன்றுத்துக்கும் இல்லை, அவர் ஜாலியாக இருக்கிறாரு. இன்றைக்கி அந்த மலையாள பொண்ணுக்கிட்ட அது ஏதோ ஃபீல் பண்ணி அது சப்பாத்தி சுட்டுன்னு நான் என்ன செய்யும், அப்படி பண்ணும் இப்படி பண்ணும்ன்ட்டு இது சொல்லலாம் வாயில், அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ பார்த்து தைரியமான அப்படி சொல்கிற தட்டி கொடுக்குறான். இதெல்லாம் பார்த்தானே நம்ம போன குயினுக்கு எப்படி இருக்கும், இவனை நம்பி ஆடி அந்த மாதிரி வீட்டுக்கு போயிட்டாங்க. அவர் நிலாவை காமிச்சார், அது நிலாவை காமிச்சு பார்த்து போயிடுச்சு. அது அந்த மாதிரி இதை பார்க்கணும், பார்த்தா தான் அதுக்கு உரைக்கும். என்னவோ அப்படிதான், வேறு ஒன்றும் இல்லைங்க. மற்றபடி பிக் பாஸ் வழக்கம் போல் சூப்பர் இல்லை, போர்.